அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடபருகில் சென்று கண்டுகொண்டேன். வருவார் தலையில் தடபட எனப்படு குட்டுடன் சக்கரை முக்கிய கை கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடபருகில் சென்று கண்டுகொண்டேன். வருவார் தலையில் தடபட எனப்படு குட்டுடன் சக்கரை முக்கிய கை கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தட பட எனப்படு குட்டுடன் சக்கரை முக்கிய கை கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தட பட எனப்படு குட்டுடன் சக்கரை முக்கிய கை கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. தன்னை நினைவு கூறும் மாத்திரத்திலேயே பக்தர்களுக்கு முத்தியினை தரவல்ல திருவண்ணாமலை கோயிலின் அழகிய கோபுரத்தின் வாயிலுக்கு வடக்கு பக்கம் சென்று அந்த கோபுரத்தின் வாயிலுக்கு தெற்கு பக்கத்தில் வீற்றிருக்கும் திரு விநாயக பெருமானை வழிபடுவதற்கு வருபவர்கள் தட பட என்ற ஒலியுடன் தங்கள் தலை மீது போட்டுக்கொள்ளும் குட்டுடன் அவர்கள் படைக்கும் சர்க்கரை முதலிய உணவுப் பொருள்களையும் தம் துதிக்கையால் ஏற்றுக்கொள்பவரும் இச்சை கிரியை ஞானம் என்னும் மும்மதங்களையும் விசாலமான கும்பத்தலங்களையும் கொண்டிருப்பவருமான யானை முகத்தான் திரு விநாயக பெருமானின் இளையோனாகிய திரு முருகப்பெருமானின் தரிசனம் கண்டுகொண்டேன். ஓவியர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இணையத்தில் இணைந்துள்ளார். கந்தர் அலங்காரம் விரிவுரை வழங்குவதற்காக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். அலங்காரம் அது வெறும் அலங்காரம் இல்லை, கந்தர் அலங்காரம். முற்ற முழுமதி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். முருகனே முழுமதி முழுசா இருக்கக்கூடிய பூர்ண சந்திரன் போல இருக்கிற சந்திரனுக்கு காது குத்தி ஓலை போட்டு மூக்குத்தி போட்டு கடா போட்டு எல்லாம் அலங்காரம் பண்ண வேண்டாம். ஏன்னா சந்திரன் முழுமதி சந்திரனே அழகா இருக்கு, அதுக்கு எதுக்கு அலங்காரம்? அப்போ இந்த வெளிப்பொருள் அலங்காரம் எல்லாம் முருகன் விரும்பவே இல்லை. இயலிசை நாடக தமிழினாலே முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்தா அந்த அலங்காரம் தான் முருகப்பெருமானுக்கு பிரியமானது. அந்த அலங்காரத்தை இப்ப ஆரம்பிக்கிறார் அருணகிரிநாதர். கந்தர் அலங்காரம்னு சொல்லி நமக்கு எல்லா விஷயமும் முருகனுடைய கதைகள் அவ்வளவும் 18 புராணத்துல இருக்கிற கதைகள் எல்லாத்தையுமே அருணகிரிநாதர் இந்த அலங்காரத்துல அடக்கி அதெல்லாம் ரத்தனமாக்கி அதெல்லாம் மகுடமாக்கி முருகனுக்கு 6 தலையிலையும் கிரீடம் வைக்கிற மாதிரி அலங்காரமா பண்ணியிருக்கிறார் அருணகிரிநாதர். வெளி அலங்காரத்தை பார்க்காம உள்ள அலங்காரத்தை பார்த்து முருகனுடைய அழகை சிந்திப்பதற்காக சிறப்பான இந்த கந்தர் அலங்காரத்தை நாம் கவனிக்க போகிறோம். பெரிய கடலை எடுத்து ஒரு டம்ளர்ல கொடுத்து அதை சுத்தம் பண்ணி குடினா குடிக்க முடியாது. கங்கை தண்ணி எடுத்து நம்ம குடிக்க சொன்னா அது சின்னதா கொண்டு வந்துதான் குடிக்க முடியும். அந்த அளவுல இவ்வளவு பெரிய ஒரு கடலை ஒரு விளக்கம் சொல்லு அப்படின்னா அருணகிரிநாதருக்கு முருகனே அனுகிரகம் பண்ணி இருக்கிறது. அதை நாம சொல்லணும்னா அது முடியாத காரியம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எனக்கு இது முடியாது, என்னால சொல்றது கஷ்டம். ஒரு கடலை விவரிச்சு சொல்ல முடியுமா? முருகனுடைய பெருமையை வாயில அடக்க முடியுமா? அதுக்கு ஐயா சொன்னாரு, நீங்க தெரிஞ்சதை சொல்லுங்கய்யா, ஏதோ சொல்லிட்டு போறோம் அப்படின்ட்டாரு. ஆனா கந்தர் அலங்காரத்தை எடுத்துட்டு நம்ம விளையாட முடியாது. அது அவ்வளவு பெரிய விஷயம். வேதத்துக்கு நிகரான கந்தர் அலங்காரத்தை நாம சொல்லணுமானா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை முருகன் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த தகுதியே இல்லை என்று பூரணமா எனக்கு தெரிஞ்ச அப்புறமும் முருகப்பெருமானுடைய திருவடியை சமர்ப்பிச்சு ஏதோ ஏழைக்கு தெரிஞ்சதை ஒப்பிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். எல்லாரும் மன்னிக்கணும். அடியன் கோபாலகிருஷ்ணன், சித்திரசபை ஓவியர்னு தான் எல்லாருக்கும் தெரியுது. என்னுடைய பெயர் SS கோபாலகிருஷ்ணன். அப்புறம் இப்ப நாம ஆரம்பிக்கலாம். ஓத வினை அகலும் ஓங்கு புகழ் பெருகும் காதல் பொருள் அனைத்தும் கைகூடும் சீத பரிக்கோட்டு வடவரையில் பனிக்கோட்டு வடவரையில் பாரத போர்த்தீட்டும் தனிக்கோட்டு வாரணத்தான் தாழ்.
அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவரியில் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடனப்படு குட்டொடு சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக களிற்றுக்கு இளைய களிற்றினையே. இதுதான் கந்தர் அலங்கார பாட்டு. கந்தர் அலங்காரத்திலே முதல்ல காப்பு செய்யுளாக விநாயகரை பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். எந்த பாடல் ஆரம்பிச்சாலும் விநாயகனை தொடாம தொடங்கின அது பூரணம் ஆகாது. ஆகையினாலே விநாயக பெருமானுடைய பூரண அருளை பெற வேண்டும் என்பதற்காக அருணகிரிநாதர் இங்கே கந்தர் அலங்காரத்திலே காப்பு செய்யுளாக விநாயக பெருமானை போற்றி வணங்குகின்றார். மட்டுமல்ல, அருணகிரிநாதருடைய பாடலில் இருந்து தான், திருப்புகழிலே இருந்து தான் அவருடைய அகப்பொருளை, அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் என்ன பண்ணினார்ங்கிற விஷயங்களை எல்லாம் அகப்பொருளாக எடுத்து வழியில் சொல்லுகின்றார்கள். அவருடைய அகப்பொருளுக்கு முக்கியமான பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அருணகிரிநாதர் கோவில் மேலேருந்து முருகா சொல்லி அந்த வல்லாள கோபுரத்திலிருந்து கீழே விழுறால் உயிர் பிராண தியாகம் செய்யறதுக்காக முருகப்பெருமான் அங்கே வந்து இவரை வயோதிகனா வந்து அவனை கையில பிடிச்சு அருணகிரிநாதருக்கு ஒக்காத்தி ஞானத்தை அருளி வேலினாலே பீஜாட்சர மந்திரத்தை நாவிலே எழுதி நாவிலே சித்திரமாகவே கட்டி அப்படிங்கிற மாதிரி திருப்புகழை பாடு அப்படின்னு அவனுக்கு வேலை கொடுத்ததாக கதை. அதுக்கப்புறம் 12 ஆண்டுகள் திருவண்ணாமலையிலே இருந்தால் அந்த திருவண்ணாமலை கோவில் தான் அருணகிரிநாதருடைய வாழ்க்கைக்கு முக்கியமான இடம். அந்த கோவில்ல நுழையும் போது நாம நேரா சுவாமியை பார்த்துட்டு இருக்கோம், சுவாமி நம்மளை பார்த்துட்டு இருக்கார். இப்ப நம்ம நேரா பார்க்கும்போது நமது இடது கை பக்கம் விநாயகரும் வலது கை பக்கம் முருகப்பெருமானும் இருப்பார். நம்மளுக்கு சிவபெருமானுக்கு வலது பக்கம் விநாயகரும் இடது பக்கம் முருகனும் இருக்கார். நமக்கு இடது பக்கம் விநாயகரும் வலது பக்கம் முருகனும் இருக்கான். அத வட அருகில் வடக்கு பக்கம் சொல்லி அருணகிரிநாதர் இருக்கார். சுவாமி நம்மளை கிழக்கு பார்த்துட்டு இருக்கிறதுனால வடக்கு பக்கம் முருகன் இருக்கிறது தெரியறது. அங்க திருவண்ணாமலையில 2 முருகன் பேர். தம்பத்திளையனார் ஒண்ணு, அங்க சம்பந்தாண்டவனோட சண்டை போட்ட போது சுவாமி மயிலே ஏறி 12 கரங்களோட 6 முகத்தோட காட்சி கொடுத்த தலம் திருவண்ணாமலை. அங்க வந்து தம்பத்திளையனார். இந்த முருகனுக்கு கோபுரத்திளையனார்னு பேரு. அந்த கோபுரம் வந்து அவ்வளவு முக்கியமானது. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். கோபுர தரிசனம் கோடி பாப்ப விமோசனம். தூரத்திலிருந்து கோபுரத்தை நமஸ்காரம் பண்ணாலும் 33 கோடி தேவரும் கோபுரத்துல இருக்காங்க. சாஸ்திர பிரகாரம் அந்த கோபுரத்தை கட்டுறாங்க. அதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இந்த அருணகிரிநாதருடைய பாடல்களிலிருந்து நாம நிறைய கருத்துக்கள் கத்துக்கிறோம், வாழ்க்கை நெறிமுறைகள் கத்துக்கணும், நிறைய கதைகள் கத்துக்கிறோம், நம்ம புராணத்துல இருக்க எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறோம். சத்தான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இது என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, அடல் அருணை திரு கோபுரத்தின் இந்த பாடலுக்கு ஒவ்வொரு வார்த்தையை நான் பொருள் சொல்ல போறதில்லை. அந்த வார்த்தைக்கு விளக்கம் கடினப்பதம் மட்டுமே எடுத்துக்கணும். அடல்ங்கிறது கடினப்பதம், அடல்ங்கிறது கடினப்பதம். அகர உகர மகர 3லேருந்து ஏதாவது ஒரு வார்த்தையில எடுத்துத்தான் பாடல் ஆரம்பிக்க வேண்டும். அருணகிரிநாதர் அகரத்தை எடுத்து அடல்னு கொடுத்திருக்கிறார். அடல் அப்படின்னா வலிமை வாய்ந்த. அடல் அருணை திருவண்ணாமலை என்னன்னு கேட்டா, ஜனநாத் முக்தி திருவாரூர், திருவாரூர்ல பிறந்தவருக்கு முக்தி. மரணாத் முக்தி வாரணாசி, காசியில இறந்து போனவருக்கு முக்தி. தர்சனாத் முக்தி சிதம்பரம், சிதம்பரத்துல சுவாமி தரிசனம் பண்ணுவாளுக்கு முக்தி. ஸ்மரணாத் முக்தி அண்ணாமலை, திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி. அப்படின்னா அந்த கோபுரத்தை பார்த்தா எவ்வளவு முக்தி இருக்கும். அந்த அருணகிரிநாதர் அங்கே திருவண்ணாமலையிலே விட்டு முருகன் வந்து வயலூருக்கு வந்து பாடு சொல்லும் போது, திருவண்ணாமலையிலிருந்து வெளியில பரப்பிட்டு போகும்போது வலது பக்கம் விநாயகரை கும்பிட்டு இடது பக்கம் முருகனை கும்பிட்டு, ஐயா எனக்கு நீ அருளை கொடுத்து என்னை நீ கூப்பிடுற, என்ன வேலை கொடுக்க தெரியாதுன்னு நன்றி சொல்லுகின்ற பாடல் காப்பு பாடலாக எடுத்து போட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். இந்த முக்கியமா விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அருணகிரிநாதர் விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் நன்றியை சொல்லி இங்க பாட்டு ஆரம்பிக்கிறதுக்காக, இன்னும் விநாயகர் முருகர் முத்தைத்தரு தவிர்த்து வேற எந்த பாட்டும் திருவண்ணாமலையில அவர் முதல்ல பாடல. வயலூருக்கு போய் தான் திருப்புகழ் பாட ஆரம்பிச்சார். வயலூர் பொய்யா விநாயகர் தான் நீ பாடு என்ன நமக்கு பக்கர விஜயத்திரமணி பாட்டுல வர மாதிரி நீ செய்ப்பதையும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு சொல்ற விஷயம் வருது. அதனால எல்லா பாடலுக்கும் காப்பு செய்யலாக விநாயகரை இங்கே பாடி
களிற்றுக்கு இளைய களிற்றினையேன்னு பாடுறார். நெஞ்சக்கன கல்லு நெடுந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் பணி மாலை சிறந்தரே பஞ்சக்கர வாணி பதினோம் ஆடும் பரி வேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் சேடும் கயமா முகனை செதுவில் சாடும் தனி யானை சகோதரனே. முக்கியமா கவனிக்க வேண்டியது, யானையுடைய சகோதரன் விநாயகப் பெருமானுடைய சகோதரன் முருகப்பெருமான், பிள்ளையார் சகோதரனே கணபதி சகோதரனே அப்படியெல்லாம் சொல்லாம யானை சகோதரனேன்னு சொன்னார். இங்கே அதே மாதிரி களிற்றுக்கு இளைய களிற்றினேன்னு சொன்னார். யானைக்கு பல பதங்கள் தமிழ்ல வருகின்றது, அதெல்லாம் விட்டுட்டு இங்க களிறுங்கிற சொல்றார். என்னங்கிறத பார்க்கலாம். அடல் அருணை திரு கோபுரத்தை, திரு சொன்னா லக்ஷ்மி. கோபுரத்தை பார்க்கும்போது கோபுரத்துல மேல லக்ஷ்மி இருக்கா? எப்பவுமே கிழக்குக்கு ஆப்போசிட்டு மேற்கு, வடக்குக்கு எதிர்ப்பதம் தெற்கு. அப்போ நமக்கு மேல் பக்கத்துக்கு எதிர்ப்பதம் கீழ்ப்பக்கம். இந்த கீழ்ப்பக்கத்துல யாரு இருக்கான்னு கேட்டா மூதேவி இருக்கா, மேல ஸ்ரீதேவி இருக்கா. அதனால கோபுரத்துல நுழையும் போது நிறைய பேர் கீழே தொட்டு கும்பிட்டுட்டு உள்ள போறாங்க. அது தப்பான விஷயம். ஏன்னா கீழே தொட்டா மூதேவியை தொட்டதான் அர்த்தம். அதனாலதான் கால் பக்கத்துல மூதேவி வச்சிருக்கா. தாண்டி போய் தரிசனம் பண்ணிவிட்டு மூதேவியை தாண்டி தான் நம்ம வெளியில வரணும். மேல பார்த்தா மேல மகாலட்சுமி இருக்குன்னா எங்க போனாலும் எந்த கோவிலையும் கோபுரத்தின் நுழைவாயிலே மேல நடுவிலே கஜலட்சுமியை வரைஞ்சி செதுக்கியிருப்பார்கள். அதே மாதிரி சுவாமி கற்பக கிரகத்திலும் மேல கஜலட்சுமி செதுக்கிருக்காரு. மேல லட்சுமி இருக்கிறது சாட்சாத்காரம். அதனால கோவில் உள்ள நுழையும் போது கீழே தொட்டு கும்பிடக்கூடாது, மேல பார்த்துதான் கும்பிடணும். அதனாலதான் அருணகிரிநாதர் எல்லா பாடலையும் கைய மேலே தூக்கி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. மேல பார்த்துதான் நமஸ்காரம் பண்ணணும், கீழே பார்த்து நமஸ்காரம் பண்றது கிடையாது வழக்கத்துல. அதை இந்த பாடல்ல கத்துக்கலாம். அடல் அருணை திரு இலக்குமி லட்சுமி இருக்கக்கூடிய திரு கோபுரத்தை அந்த வாயிலுக்கு, அந்த வாசல் என்ன வாசல்னா நமக்கு ஞானத்தை திறந்து வைக்கக்கூடிய வாசல். ஞானத்துக்கு அதிபதியாகிய விநாயகப் பெருமானை போடுறாங்க. யானை ஞானத்துக்கு ஒரு சாட்சி. அதனால வேழ வகுப்பு அருணகிரிநாதர் ஞானத்தை பத்தியே முழுக்க பாடியிருக்கிறார். திரு கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வட அருகில், வடக்கு பக்கம் சொன்னீங்க, அருகில் சென்று கண்டு கொண்டேன்னு சொல்றார். நான் பார்த்தாச்சு. என்னத்தை பார்த்தேன்? முருகப்பெருமானுடைய காட்சியை பார்த்தேன். அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானருக்கு ஞானத்தை கொடுத்து திருப்புகழ் பாடு என்று வரமருளினார். அந்த நிகழ்ச்சி கண்டதுனாலே அதை காட்சி கொடுத்த முருகப்பெருமானை கண்டு கொண்டேன். வருவார் தலையில் வருகின்றவர்கள் தலையில கொட்டு போட்டுக்கிறாங்க. இந்த கொட்டு போட்டுக்கிறது சுக்கலாம்பிரதம்னு சொல்றோம். இந்த கொட்டு போறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்திரன் சூரபத்மாதிகள் வந்த போது அந்த இவன் போய் ஜெயந்தன் எடுத்துன்னு போயிடுறான், தேவலோகத்திலிருந்து கொண்டு போயிடுறான் பானுகோப்பன். அப்போ இவங்க தேவலோகத்திலும் ஓடி போயிடுறான் இந்திரனும் இந்திராணி காட்டுக்குள்ள போய் சிவபெருமான பூஜை பண்றான். தேவேந்திரன் சீர்காழி எம்பதிகளை பூஜை பண்றான். பூஜை பண்றதுக்கு பூ கிடைக்கல, காஞ்சி போச்சு நிலமெல்லாம், காவிரியை காணும். அகத்தியர் என்ன பண்ணார்? காவிரியுடைய அகங்காரத்துக்காக அவளை குடத்துல கமண்டூர்ல அடக்கி வச்சிருக்க. அந்த கமண்டூர்ல மேல வச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தேவர்களை தான் மழை இல்லையே, இந்திரன் மழை இல்லையேன்னு சிவபெருமான வேண்ட, சிவபெருமான் ஆக்கையினால விநாயகப் பெருமான் ஒரு அந்தன சிறுவனாக காக்கையாக அந்த கமண்டல் மேல உட்கார்ந்து தள்ளி விட்டார். அந்த காலிலிருந்து விரிஞ்சதுனால காவிரி என்ற பெயர் காவிரி நீருக்கு ஏற்பட்டது. அந்த காவிரி தண்ணி வந்த போது, அந்த காவிரி தண்ணி பெருகி வந்த போது அது எல்லா இடத்திலும் நிரம்பி, மலர்கள் நிரம்பி சீர்காழியிலே இந்திரன் பூஜை செய்ய முடிஞ்சது என்பது கந்தபுராணத்திலே ஒரு கருத்து. அந்த அளவிலே அந்த விநாயகப் பெருமானாலேதான் காவிரி நதியே வெளியில வந்தது. அவங்க அப்ப காவிரி வெளியில வந்தபோது நீ எப்படி வெளியில விட்டேன்னு விநாயகப் பெருமான பாக்குறாரு அகஸ்தியர். விநாயகப் பெருமான பார்த்து யாருடா பிள்ளை அப்படி, பிள்ளை யாருன்னு கேட்டதுனால பிள்ளையாருக்கு பெயரே ஏற்பட்டது, பிள்ளையார் என்ற பெயர். அவர் தலையில குற்றத்துக்கு கையை எடுத்தார். எடுக்கும்போது விநாயகப் பெருமான் ரூபத்தை காமிச்சான். விநாயகர்னு தெரிஞ்சவன ஐயா தப்பு பண்ணிட்டேன்னு தன் தலையிலே குட்டின்றாரான். அப்ப குட்டின்றதுதான் இன்னைக்கும் நாம நெற்றியில குட்டிக்கிறோம். இங்க இடா பிங்களை சூட்சும நாடி 3 நாடியில, இடா நாடி பிங்கள நாடி தலையில நெற்றியிலே நெற்றி பட்டகத்துல 2 பக்கமும் இருப்பதனால அங்க குட்டி கொண்டால் இடா பிங்கள நாடிகள் சென்று சூட்சும நாடியை எடுத்து ஞானத்தை வளர செய்யும் என்பதனாலே இங்க குட்டிக் கொள்கிறோம். எல்லா சிந்தனைகளையும் விட்டு இறை சிந்தனை ஏற்படுவதற்காக இங்க குட்டிக் கொள்கிறோம். அதனால தடபடனப்பட்டு குட்டோடு சர்க்கரை மொக்கையை இனிமையை தரக்கூடிய
கையை இனிமையை தரக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் மோதகம் முதலிய இனிய பதார்த்தங்களை எல்லாம் மொக்குகின்ற கை. மொக்குதல் அப்படின்னா அந்த தும்பிக்கையால் தொட்டு எடுக்கிறது. மொக்கிய கை. கட தட கும்பக. கும்பகம் அப்படின்னா யானையை பார்க்கும்போது தலை மேல 2 உருண்டை பெருசு பெருசா இருக்கும். நெத்தி மண்டை மேல பெருசு பெருசா 2 உண்டை இருக்கும். அதுக்கு கும்பகம்னு பேரு. அதை சுத்தி வளையம் போட்டிருப்பாங்க. கோவில்ல விநாயகர் சிலையில் பாத்தீங்கன்னா தெரியும். முன்பக்கம் இந்த தலை மேல நெத்தி மேல 2 உருண்டை இருக்கும். அதுல மணி அலங்காரம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மத்தகம்னு பேரு. அந்த மத்தகம்னா அகங்காரம் கொடுக்கக்கூடிய இடம் எல்லாம் மத்தகம். அந்த கஜத்துக்கு மத்த கஜம்னு சொல்லுவாங்க. தலையில அந்த மத்தகம் இருக்கும். அதனால கடத்தக்க கும்பகம், அதை கும்பகம்னு சொல்றாங்க. அது களிறுன்னு யானை. யானைக்கு வேழம், வாரணம், இடபம், இடம், களிறு, கரி, மா, யானை, கயல், கஜம், கைமா, களபம், கரிமா, சிகரி, எவ்வளவோ பேர் இருந்தாலும் இங்கே களிறுன்னு போட்ட களிறு என்கின்ற பதம் இனிமையானவன் என்கின்ற பொருளுக்கு சேர்கிறது. அதனால இனிமையா இருக்க வேண்டும் என்பதற்காக களிற்றுக்கு இளைய களிற்றினையே யானையாகிய விநாயக பெருமானுக்கு இளையவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, உன்னை நான் கண்டு கொண்டேன். உன்னை கண்டு கொண்டேன்னு முன்ன சென்று வட அருகில் சென்று கொண்டேன். யார? விநாயக பெருமானை மட்டும் இல்ல, முருகனையும் சேர்த்து கண்டு கொண்டார் என்பதற்காக அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கே வடவருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபடனப்படு குட்டொரு சர்க்கரை மொக்கிய கை கட தட கும்பக களிற்றுக்கு இளைய களிற்றினியன். விநாயக பெருமானுடைய தம்பியாகிய முருகப்பெருமான் எந்த வலிமையிலும் குறைவு இல்லை. யானையை போன்ற திறம்பாந்தவன் சொன்னாங்க. முருகப்பெருமானுக்கு 3 வாகனம், எல்லாம் 2 எழுத்து, 3 6. அஜவாகனம், கஜவாகனம், சிகி வாகனம் முருகனுக்கு. இந்த கஜவாகனம் நடுமையானது. அந்த யானை அறிவுக்கு அதிபதி என்பதனால விநாயக பெருமானை போட்டு அந்த களிற்றுக்கு இளைய களிற்றினையை முருகப்பெருமானை சொல்லி இருக்கிறார்கள். இது காப்புச்சூழல். இதற்கு பிறகு வரிசையாக நாம பார்க்கலாம். 2ஆம் நாள் முடங்கக்கூடாது என்ற காரணம் என்பதனாலே ஐயா திங்கட்கிழமை ஆரம்பிக்கலாம். இன்னாலும் நான் புறப்பட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையே ஆரம்பிச்சு இதை சொல்லி இருக்கிறேன். மன்னிக்கவும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.